வெல்கம் டு டேப் வைஸ். ஸோ நம்ம எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த எஸ்பிஐ கிளர்க் அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு, இதோட ஏஜ் லிமிட் என்ன, இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, பிளஸ் இதோட செலக்ஷன் ப்ராசஸ் அண்ட் தென் சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்கு, இதுக்கு ரிஜிஸ்டர் பண்றதுக்கு என்னையில இருந்து என்னைக்கு வரைக்கும் நமக்கான டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா 6/8/2025 இருந்து 26/8/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கான டேட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 6ல இருந்து ஆரம்பிச்சு ஆகஸ்ட் 26 வரைக்கும் இருக்குப்பா. ஓகேவா? அந்த டைம்க்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாம்ஸ்க்கான அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல நமக்கான எக்ஸாம்ஸ் டேட்டுமே அதோட மந்த் கிளியரா கொடுத்துட்டாங்க. நமக்கு டென்டேட்டிவா எந்த மந்த்ல நமக்கான பிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2025 நமக்கான எக்ஸாம்ஸ் பிலிமினரி நடக்கும் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான மெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 2025 நடக்கும் சொல்லிருக்காங்க. அப்ப லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு பாத்தீங்களா, அதோடைய எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே நமக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த எஸ்பிஐ கிளர்க்கான எக்ஸாம் நமக்கு நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் அவங்க கிளியரா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வேகன்சிஸ். ஸோ ஓவராலா எவ்வளவு வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இதுல நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஓவரால் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போஸ்ட்டுக்கு 5180 வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓவரால் இந்தியா லெவலில். ஓகேவா? இதில் நம்ம தமிழ்நாடுக்கு நம்ம சென்னை ரீஜனுக்கு எவ்வளோ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாமா? ஸோ நம்மளோட சென்னை ரீஜன் தமிழ்நாடுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 380 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவலாக அவங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு கிளியராக கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு ஒரு வேகன்சி இருந்தாலும் சரி, அந்த வேகன்சி நமக்கானது அப்படின்னு நம்ம படித்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸாம்ஸை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஓகேவா? அதனால வேகன்சிஸ்ன்றது கண்டிப்பாக ஒரு பெரிய வேகன்சி தான் இந்த 380 அப்படின்றது. அதனால இது வந்து கம்மியாக இருக்குது, நம்ம அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு யாருமே யோசிக்காதீங்க. நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு போஸ்டிங் இருந்தாலே போதும், நம்ம அந்த போஸ்ட்டுக்காக கண்டிப்பாக வந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். அது நம்மளோட எஃபோர்ட் பொறுத்து தான். அதனால எல்லாருமே கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே போதும், ஈஸியாக இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணி நெக்ஸ்ட் இயர் ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆயிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இயர் அடுத்தடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதோட ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் எஸ்பிஐ கிளர்க் அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிஆர் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் அடிஷனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் அப்படின்ற ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த அப்ரெண்டிஸ்ல இருந்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஒரு எஸ்பிஐயோட ட்ரெயின்ட் அப்ரெண்டிஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷனலா ஒரு 1 இயர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க ஜென்ரல் இடபிள்யூஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் ஏஜ் ரிலாக்ஸேஷனும், இதே ஓபிசியா இருந்தீங்கன்னா 4 இயர்ஸ். ஜென்ரலா வந்து ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸ் கொடுப்பாங்களா, பிளஸ் ஒரு 1 இயர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு 6 வருஷம் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேவா? அப்படின்றப்ப நம்ம அப்ரெண்டிஸா இருந்திருக்கீங்க அப்படின்னா ஏஜ் முடிய போகுது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணிக்கலாம், இந்த ரிலாக்ஸேஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு எஸ்பிஐ அப்ரெண்டிஸா இருந்திருந்தீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாமா? இந்த போஸ்ட்டுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளர்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேசிக்காவே 2 ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிலிமினரி எக்ஸாம், இன்னொன்று வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிலிமினரி எக்ஸாம்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துடலாம். ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் 30 மார்க் 30 கொஸ்டின் 20 நிமிஷம். அதே மாதிரி நியூமெரிக்கல் எபிலிட்டி ஆப்டிடியூட்ல 35 கொஸ்டின் 35 மார்க் 20 நிமிஷம். ரீசனிங் எபிலிட்டில 35 கொஸ்டின் 35 மார்க் 20 நிமிஷம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ் 1 hour அப்படி சொல்லியிருக்காங்க. இதுல நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. நெகட்டிவ் மார்க் அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்க 1/4. சரி, நீங்க ஒரு நெகட்டிவ் மார்க் ஒரு கொஸ்டின் தப்பா போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 0.25 மார்க் வந்து இங்கே ராங் ஆயிடும். ஏன்னா நம்ம பிரிலிமினரி எக்ஸாம்ல நமக்கு மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே ஒரு கொஸ்டின் ஒரு மார்க் தானே. அப்போ அந்த ஒரு மார்க்குக்கு 1/4 போட்டோம்னா 0.25 மார்க் உங்களுக்கு நெகட்டிவா போயிடும். அதனால அட்டென்ட் பண்ற கொஸ்டின்ஸை மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா அக்யூரசி அட்டென்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வரைய மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபேஸ் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் எந்த விதமான சேஞ்சஸுமே கொண்டு வரல. நம்ம லாஸ்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருந்தாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 155 கொஸ்டின் 200 மார்க் 2 மணி நேரம் கொடுத்துருந்தாங்களா. இங்கே நமக்கு எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ணாம சேம் பழைய பேட்டர்ன் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ல 50 கொஸ்டின் 50 மார்க் 35 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்ல 40 கொஸ்டின் 40 மார்க் 35 நிமிஷம். ஆப்டிடியூட்ல பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் 50 மார்க் 45 நிமிஷம். ரீசனிங்ல உங்களுக்கு 50 கொஸ்டின் 60 மார்க் 45 நிமிஷம். மொத்த டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இதுல அடிஷனல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்குன்னு தனியா ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. இது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th 12th யாரெல்லாம் தமிழ் வழியில ஒரு எஜுகேஷன் தமிழ்ன்ற ஒரு பேப்பர் இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் என்ன சொல்லியிருக்காங்க இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபேஸ் 3 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. உங்களுக்கு 10th or 12th வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தமிழ் அப்படின்ற ஒரு
சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிக்கல அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபேஸ் 3 வரும். மற்றபடி உங்களுக்கு ஸ்டேட் போர்ட்லையோ இல்லை வந்து மெட்ரிகுலேஷனில் தமிழ்ன்றது உங்களுக்கு ஒரு பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் உங்களுக்கு வராது. டேரெக்டாக உங்களுக்கு அடுத்து டிவி மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் வெர்பல் டெஸ்ட். அதில் வந்து அப்ஜெக்டிவ் அண்ட் சப்ஜெக்டிவ்ல 3 பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு எவ்வளோ மார்க் பார்த்தீங்கன்னா 15 மார்க், 15 கொஸ்டின். அதுக்கடுத்து வெர்பல் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க்ஸ் ஓவரா சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன்ல நியூவாக வந்திருக்குது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். பட் அதுக்கு நம்ம தனியாக என்ன பண்ண மாட்டோம், டெஸ்ட் எதுவுமே எழுத மாட்டோம். பட் இந்த இயர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த டெஸ்ட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்க கிளர்க்கோட வேகன்சி அந்தந்த ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் போகணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்ன லாங்குவேஜ்லாம் நம்ம இந்த எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா எந்தெந்த லாங்குவேஜ் எழுதினா இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் தமிழ். ஸோ நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ்ல என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இங்கிலீஷை தவிர்த்து ரிமைனிங் இருக்க எல்லா சப்ஜெக்ட்டுமே என்ன பண்ணிக்கலாம்ப்பா, நம்ம இங்கிலீஷ்லையும் பார்த்துக்கலாம், தமிழ்லையும் பார்த்துக்கலாம். அதாவது பைலிங்கலாக நம்ம எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். அதனால அவங்களுக்கு தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு பேங்க் எக்ஸாம்ஸ் கஷ்டமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் தமிழ்லேயே ஈஸியாக எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். பட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கிலீஷில் மட்டும் எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒன் பை ஒன்னா பார்த்துலாமா? ஸோ இதோட ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட் சொல்லிட்டாங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 2025 அப்படின்றத கிளியரா அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால எல்லாருமே இப்போ இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி கொண்டு போங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோ ஃபீஸ், அதாவது நில் அப்படின்றதா ஃபீஸாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 750 rupees உங்களுக்கான ஃபீஸாக இருக்கும். ஸோ இதுக்கு நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. நமக்கு எத்தனாம் தேதிப்பா, ஜூலை 6 ஜூலை 26 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான போர்ட்டல் லிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI/web/career current opening அப்படின்றதா. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், டேரக்டாக நீங்கள் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான சேலரி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக் பே வந்து 24,050 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் உங்களுக்கு ஸ்டார்டிங்காக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 2 அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட்டோட தான் உங்களுக்கான சேலரி வந்து ஆட் ஆகும். அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 26,730 ரூபா சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் இதோட ஓவரால் பே உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 46,000 பா. ஸோ இது உங்களுக்கு ESI PF எல்லாமே பிடிச்சது போக அரௌண்ட் உங்களுக்கு கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 42,000 வந்து உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியா இருக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்பவே அதிகம். ஸோ இந்த ரேஞ்சில் தான் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சேலரியை கிளியரா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இதோடைய எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி, எஸ்டி அண்ட் பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, நில் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதே நீங்கள் ஜென்ரல், ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 750 rupees வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி மறக்காம எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.